ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் நக்கெட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கேரட், 4-5 பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால கேரட், பீன்ஸ் எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணும்போது வெந்துடும். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கேரட், பீன்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க. கொஞ்சம் திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுதான் கரெக்ட். அடுத்து கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஷேப் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து இதை கோட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மைதால டிப் பண்ணிக்கலாம். நம்ம கோட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கோட் பண்ணிக்கலாம்.
மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அடுப்பும் ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்துச்சுன்னா நம்ம போட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம். இதே மாதிரி லோ ஹீட்லயே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வெளியே வச்சிடலாம். நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். வெஜிடபிள் நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.